கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இந்த வசனத்துல பாருங்க, ஆண்டவர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை ஒரு மனுஷனுக்கு போதிப்பதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் தெரிந்து கொள்ளுகிறதான வழி, இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா அவர் விருப்பப்படுகிறதான காரியம், அவருடைய சித்தம், இதை நமக்கு போதிப்பதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? நீதிமொழிகளை நம்ம பார்க்கிறோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை நாமும் வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று இந்த வேதத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்க சொல்லப்படுகிறதான காரியங்களை நாம் வெறுக்கும் பொழுது, அதை விட்டு விலகும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்களாக நாம் மாறுகிறோம். அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வழியை நமக்கு காட்டுவார் என்பது போல மட்டுமல்ல, அவர் நமக்கு போதிப்பார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு வழியில போகும் பொழுது எப்படி போகணும், என்ன செய்யணும், எங்க என்ன பிரச்சனை இருக்கு என்பதை எல்லா காரியங்களை குறித்து நமக்கு அவர் போதனை செய்வார் என்று இங்க போடப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால வருகிற நன்மையும் தொடர்ந்து அங்க போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவன் சந்ததி எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று பார்க்கிறோம். பாருங்க, பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்களாம். நம்முடைய பிள்ளைகள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் நடக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய ரகசியத்தை அவருக்கு பயந்தவர்களுக்கு வெளிப்படுத்துவாராம். அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது எவ்வளவாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார் என்று நம்ம இந்த வசனங்களில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆபிரகாம் தேவனுக்கு எப்படி பயந்து நடந்தார் என்று அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இன்றும் கூட நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் நம்மளுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட, நாம் ஆசீர்வதிக்கப்பட ஒப்பு கொடுப்போம். நன்றி.